வீட்டிலேயே சூப்பரான சுவையான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், 2 பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கறி வெந்துடுச்சு. எண்ணெய் சட்டியில் 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்சுருந்த கறியையும் தண்ணியையும் ஊற்றி ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் மீடியமான ஃப்ளேமில் வச்சாலே போதும். நமக்கு சூப்பரான சுவையான சுக்கா ரெடி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பாய்.